ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை அனிமே வேர்ல்டு தமிழ். இப்போ வந்து நம்ம டீமன் ஸ்லேயர் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய சப்போர்ட் வந்து தேவை. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதில் என்னென்ன மிஸ்டேக் நான் பண்ணுறனோ கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம டீமன் ஸ்லேயர் அனிமையை வந்து பார்க்கலாம். ஒன்லைனரோட ஸ்டார்ட் பண்ணோன்னா, தனது குடும்பத்தையும் வந்து டீமன் கிட்ட இழந்துட்டு தங்கச்சி வந்து டீமனாக மாறியிருப்பாள். அவளை வந்து திருப்பி எப்படி மனுஷியாக மாற்றான்னு சொல்லி தான் இந்த டீமன் ஸ்லேயருடைய கதை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எபிசோட் 4 வந்து பார்க்கலாம். எபிசோட் 3ல் வந்து நம்ம ட்ரெயினர் வந்து ஹீரோக்கு வந்து இம்பாசிபிளான டாஸ்க், கத்தி வச்சு இந்த கல்லை ரெண்டாக பொழக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய பாறாங்கல்லை காமிப்பார். நம்ம ஹீரோவும் வந்து வெற்றிகரமாக வந்து பாறாங்கல்லை வந்து ரெண்டாக பொழந்திருப்பார். இப்போது எபிசோட் 4 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷனோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து நம்ம ஹீரோ நல்லா ட்ரெயின் பண்ணி அவனுடைய நோஸும் வந்து நல்லா ட்ரெயின் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து புது ஸ்பெஷல் எபிலிட்டி வந்து கிடச்சிருக்கும், பவர் மாதிரி. ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணும்போது வந்து த்ரெட்டு மாதிரி, நூல் மாதிரி கண்ணுக்கு வந்து தென்படும். ஸோ அதை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது வந்து எனிமியோட ஓப்பனிங் வந்து நம்ம ஹீரோவுக்கு தெரியும். ஈஸியாக வந்து டிஃபீட் பண்ணுறதுக்கு வந்து ஹீரோ வந்து சாபிட்டோவை வந்து டிஃபீட் பண்ணியிருப்பார். ஆனால் கடைசியில் பார்த்தா அது வந்து கல்லாக இருக்கும். இப்போ வந்து பின்னாடி வந்து ட்ரெயினர் வந்து பார்க்குறாரு. ட்ரெயினர் பார்த்துட்டு வந்து இப்போ ஒரு உண்மையை சொல்கிறாரு. இது மாதிரி, எனக்கு வந்து ஃபைனல் செலெக்ஷனுக்கு வந்து உன்னை அனுப்பணுன்றது விருப்பமே கிடையாது, என்னால் வந்து உன்னையும் இழக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலுமே நீ நல்லா பண்ணியிருக்க, பாராட்டுறேன், நீ செலெக்ஷன் போகலாம் அங்கே அப்படின்னு சொல்லி சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் வந்து 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து நம்ம ட்ரெயினர் வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறாரு. எந்தளவுக்கு டீமன் ஹியூமனை சாப்பிட்ருக்கோம் அந்தளவுக்கு அதோடைய எனர்ஜி இருக்கும். ஒவ்வொரு டீமனுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி நீ நல்லா ட்ரெயின் பண்ணனா உன்னுடைய நோஸை வச்சு டீமன் எந்தளவுக்கு வந்து ஹியூமனை கன்சியூம் பண்ணியிருக்கு, எத்தனை பேர் கொன்று இருக்குது அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கலாம். பேசிகிட்டே இருக்கும்போது வந்து கையில் வந்து ஒரு மாஸ்க் மாதிரி தராங்க. இந்த மாஸ்க்கை வச்சுக்கோ, இது வந்து உனக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து சீன் இங்கே கட் பண்ணி மறுநாள் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து செலெக்ஷன் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டார். போகிறதுக்கு முன்னாடி தங்கச்சியை பார்த்துட்டு எப்படியாவது உன்னை நான் குணப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது வந்து நம்ம ட்ரெயினர்கிட்ட வந்து மூக்குமோ சாபிட்டோவை வந்து கேட்டதாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு போகிறான். ட்ரெயினருக்கு வந்து ஒரே ஆச்சரியமாக போகுது. ஏன்னா இது செத்தவங்க பேரை வந்து இவன் சொல்கிறான், நான் சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஒரு வழியாக நம்ம ஹீரோ வந்து ஃபைனல் செலெக்ஷன் இடம் வந்துடுறாங்க. ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா வழியில் வந்து ஒரு ஃப்ளவர் வந்து காமிக்கிறாங்க, பூ. அந்த பூ பார்த்திங்கன்னா விஸ்டீரியா ஃப்ளவர்ன்றாங்க. அது வந்து டீமனுக்கு ஆகவே ஆகாது. ஃபைனல் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா, சுற்றி வந்து அந்த ஃப்ளவர் வந்து வளர்த்து வச்சிடுறாங்க, டீமன் வெளியே போகாத அளவுக்கு. உள்ள டீமனை போட்டுட்டு ட்ரைனிங் வரவங்க தான் வந்து டீமனை வந்து சண்டை போடும். அதில் வந்து யார் கடைசியாக உயிர் தப்பிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஃபைனல் செலெக்ஷனில் வந்து பாஸ் ஆவாங்க. நம்ம ஹீரோ வந்து போகிறாங்க. நிறைய பேர் வந்து ஃபைனல் செலெக்ஷன் வந்திருக்காங்க. முக்கியமான ஆளுங்க மட்டும் காமிக்கிறாங்க. நான் அந்த ஃபோட்டோ போடுறேன், அவங்கள வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அங்கே 2 பேர் வந்து ரெப்ரசன்டேட்டிவாக இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி நீங்கள் வந்து 7 நாள் வந்து இந்த விஸ்டீரியா கிரவுண்டுக்குள்ளே நீங்கள் சர்வை பண்ணணும், டீமனை அழிக்கணும். 7ஆவது நாள் யார் உயிரோடு இருக்கிறீங்களோ அவங்க வந்து டீமன் ஸ்லேயர் கோரில் வந்து ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்றாங்க. டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பிளான் பண்ணுறாங்க, இது மாதிரி வந்து 7 நாள் வந்து சர்வை பண்ணணும், நைட்டில் சண்டை போடணும், பகலில் தூங்கணும். ஸோ அதனால் வந்து சன்லைட் வந்து ஃபஸ்ட்டு எங்கே வருதோ நான் அங்கே போகிறேன் அப்படின்ட்டு நகர்றான். பார்த்தா டீமன் ஒன்று வந்து அட்டாக் பண்ணுது. அதுக்கிட்டேருந்து தப்பிச்சா பின்னாடி இருந்து இன்னொரு டீமன் அட்டாக் பண்ணுது. அதுக்கிட்டேருந்தும் தப்பிக்கிறான். 2 டீமனுமே வந்து சண்டை போட்டுட்ருக்கு. நம்ம ஹீரோவுக்கு வந்து டீமன் கூட ஃபஸ்ட் பேட்டில். ஸோ கொஞ்சம் தயக்கத்தோடையே வந்து சண்டை போட்டுக்கிட்டுருக்கான். இப்போ வந்து திடீர்னு வந்து நம்ம ஹீரோ வந்து டோட்டல் கான்சன்ட்ரேஷன் ப்ரீதிங்கை யூஸ் பண்ணுறான். டக்குன்னு வந்து அவன் கண்ணுக்கு வந்து அந்த நூல் தெரியுது, த்ரெட்டு. அதை யூஸ் பண்ணி வாட்டர் டெக்னிக்கோடைய 4th ஃபார்ம் ஸ்ட்ரைக்கிங் டைன்ற டெக்னிக்கை வச்சு அந்த 2 டீமனையுமே வந்து வெட்டிடுறான். வெட்டிட்டு அந்த டீமனுக்கு வந்து பரிதாபப்பட்டுட்டு இப்போ திடீர்னு வந்து ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ட்ரெயினர் வந்து சொல்கிறாரு, வந்து டீமனுடைய கழுத்து தான் வந்து சாஃப்டாக இருக்கும், அது அங்கே தான் நீ வந்து ஸ்ட்ரைக் பண்ணணும், வெட்டணும். நார்மல் கத்தியில் வெட்டினா டீமன்லாம் சாகாது, அதுக்குன்னு ஸ்பெஷல் ஸ்வாட் இருக்குது. இந்த ஸ்வாட் தான் வந்து நீச்சரிங் ஸ்வாடுன்னுவாங்க, இதை வச்சு தான் நீ வந்து கொல்லணும் அப்படின்றான். ஸோ அங்கேருந்து ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு பார்த்திங்கன்னா செலெக்ஷன் காமிக்கிறாங்க. திடீர்னு நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு பயங்கரமான வந்து பேட் ஸ்மெல் அடிக்குது. என்னதுடான்னு பார்த்தானா ஒரு டீமன் வந்து ஃபைனல் செலெக்ஷனுக்கு இன்னொருத்த வந்திருப்பாங்க, அவனை வந்து துரத்திக்கிட்டு இருக்கு. அது பார்த்ததுமே நம்ம ஹீரோ வந்து நடுக்கத்திலே வந்து ஒளிஞ்சிக்கிறான். அவனுக்கு தெரியுது வந்து எந்தளவுக்கு அந்த ஹியூமன் கன்சியூம் பண்ணியிருக்குது, சாவடிச்சிருக்கு, தின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே சீன் கட் பண்ணுறாங்க. சாபிட்டோவும் அந்த பொண்ணும் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து சாபிட்டோக்கிட்ட நம்ம டாஞ்சிரோ வந்து அதை கொன்னுடுவானா அந்த டீமனை அப்படின்னு கேட்குறான். தெரியல, பார்ப்போம் அப்படின்றான். இப்போ இந்த இடத்துல சீன் காமிக்கிறாங்க.
ஃபைனல் செலெக்ஷன் வந்து அந்த டீமன் கிட்ட மாட்டியிருப்பாங்க. அவன் வந்து சொல்லுவான், இன்னும் மியூட்டேட்டட் டீமன் இங்கே பண்ணிகிட்ருக்கு, நார்மலாக வந்து லோ லெவல் டீமன் தானே இருக்கும் அப்படின்ட்டு தப்பிக்கிறான்லே அவனை வந்து பிடிச்சிட்டு சாப்பிட்லான்னு வரும்போது நம்ம ஹீரோவுக்கு வந்து காப்பாற்றணுன்ற வெறியும் இருக்கும், உள்ளுக்குள்ளே பயமும் இருக்கும். ஒரு தைரியத்தை வர வச்சு அந்த டீமனுடைய கையை வெட்டிடுவான். வாட்டர் ப்ரீதிங் செகண்ட் ஃபார்ம் வாட்டர் வீலை யூஸ் பண்ணுவான், அந்த டெக்னிக். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் டெக்னிக்கும் சேர்த்து சொல்கிறேன், பிடிக்கலாம் சொல்லுங்கள், அதையும் சொல்லாமல் விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்தோமே அந்த டீமன் வந்து நம்ம ஹீரோவை பார்க்கும். ஹீரோ வந்து தலையில் ஒரு மாஸ்கை போட்டிருப்பான். பார்த்ததுமே வந்து அந்த டீமன் கேட்கும், ஒரு நரி கூட்டத்துலேருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட டீமன் வந்து ஹீரோ கிட்ட வந்து நம்ம இன்னும் வந்து மேஜி பீரியடில் தான் இருக்குமா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோ வந்து இல்லை, நம்ம வந்து டைஷோ பீரியடில் இருக்கோம் அப்படின்றோம். கேட்டதுமே டீமனுக்கு வந்து வெறி வந்து கை காலெலாம் வந்து பிடிச்சி தேய்ச்சி அப்படியே பிச்சு எடுக்கிறான். ஊரோகோடாக்கி உன்னால் தான் பாரு, ஒரு இயரும் வேஸ்ட்டாக போச்சு, இங்கேருந்து என்னால் தப்பிக்கவே முடியல. ஊரோகோடாக்கின்ற பேர் கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு வந்து பொறி தட்டி டீமன் கிட்ட கேட்குறான், ஊரோகோடாக்கியை தெரியுமா அப்படின்னு. ஊரோகோடாக்கி தான் என்னை வந்து இங்கே பிடிச்சி வந்து போட்டான், அதனால தான் வந்து உங்களையே வந்து சாவடிக்கணும், ஒருத்தரை கூட உயிரோடு விடக்கூடாது அப்படின்னு கங்கனை கட்டி அலைகிறேன், 47 வருஷமாக உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னும்போது அந்த டீமன் கிட்ட வந்து ஃபஸ்ட்டு தப்பிக்கலான்னு ஒருத்தன் பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் வந்து ஆச்சரியமாக கேட்பான், இந்த அளவுக்குலாம் எந்த ஒரு டீமனும் வந்து உயிர் தப்பிக்காது, ப்ளஸ் வந்து இது வந்து இங்கே பிடிச்சி போடுறதுலாம் ஒரு இல்லை 2 ஹியூமனை கன்சீவ் பண்ணுற லோ லெவல் டீமன் தான், இந்த அளவுக்கு மியூட்டேட்டட் டீமன்லாம் இருக்காது அப்படின்னும்போது அந்த டீமன் சொல்லுது, நான் 50 பேர் வந்து சாப்பிட்ருக்கேன், அதே மாதிரி வந்து நான் கடைசியாக ஃபைனலாக வந்து தப்பிச்சிருவேன், ஃபைனல் செலெக்ஷன் முடிஞ்சதுமே வந்து எல்லா டீமனையும் வந்து ஒன்று கொண்டுடுவாங்க, இல்லை டீமனே சாப்பிட்ரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் இந்த டீமன் மட்டும் எப்படியோ வந்து தப்பிச்சு இருக்குது. இப்போ வந்து 1 2 3 அந்த டீமன் வந்து என்னது அப்படின்னு கேட்டதுமே வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்னன்னு கேட்குறான். அப்போ வந்து அந்த டீமன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது, இதுக்கு முன்னாடி வந்து நான் 13 பேர் வந்து சாப்பிட்ருக்கேன், நீ தான் 14வது ஆள், உன்னையும் கொண்டுடுவேன், இதில் வந்து கடைசியாக டஃப் கொடுத்தது அந்த 2 பேர் தான் அப்படின்ட்டு அந்த 2 பேரில் வந்து ஒருத்தன் அந்த சாபிட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். பிங்க் ஹேர் வச்சுருப்பான், கன்னத்தில் வந்து காயம் பட்டிருக்கும் அப்படின்னுமே நம்ம ஹீரோக்கு வந்து என்னது அவங்க 2 பேரும் வந்து செத்துட்டாங்களா, இப்போ தான் நான் அவங்க கூட வந்து பேசிவிட்டு நான் ட்ரெயின் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோக்கும் ஒன்றும் புரியலை. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். பாவம் அந்த பொண்ணு வந்து இது கேட்டதுமே வெறியாகி அட்டாக் பண்ண வந்திருக்குது. கான்சன்ட்ரேஷன்லாம் மிஸ் ஆனதுமே வந்து இந்த டீமன் வந்து தனித்தனியாக கை காலெலாம் பிச்சு சாப்பிட்ருக்குது. இது சொன்னதுமே நம்ம ஹீரோக்கும் வந்து கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது, வெறித்தனமாக அந்த டீமனை வந்து அட்டாக் பண்ணுறான். டீமனை வந்து நாக் அவுட் பண்ணிடுறது. நம்ம ஹீரோ வந்து தூரமாக போய் விழுந்து மயக்கம் போடுறான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இன்னொரு செலெக்ஷன் பர்சனை வந்து காப்பாற்றிருப்பாங்க. அவன் வந்து நீயாச்சும் அந்த டீமன் ஆச்சுன்னு ஆளை விட்றா சாமின்னு அங்கே தான் ஓடிடுவான். திடீர்னு வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஃப்ளாஷ் ஆகும், அவன் தம்பி வந்து எழுப்புவான், எழுந்துருன்னா கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த டீமன் கரெக்டாக வந்து அட்டாக் பண்ண வரும், ஜஸ்ட் மிஸ்லேருந்து அங்கே நம்ம ஹீரோ தப்பிச்சிருவான், இல்லை நம்ம ஹீரோ காலியாக இருப்பான். நீ எங்கே ஓடிட்டுருக்கிற, வா சண்டை போடலாம். கடைசியாக வந்து அந்த பிங்க் கலர் முடி வச்சுருக்கான், அவனாலேயே என்னை வந்து தோக்கடிக்க முடியல, அவனை வந்து நான் கொன்னுட்டேன், அந்தஸ்பட்டு வா நம்ம சண்டை போடலான்னா நம்ம ஹீரோ வந்து அப்படியே முன்னாடியே போவான். திடீர்னு வந்து அவனுக்கு மோப்ப சக்தியில் வந்து டீமன் கீழேருந்து அட்டாக் பண்ண போது நாங்கள் வந்து தப்பிச்சிட்றான். அதை பார்த்ததுமே நம்ம டீமனுக்கு வந்து ஆச்சரியம், எப்பட்றா இவன், நம்ம இந்த அட்டாக் யாருமே வந்து தப்பிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குது. டீமன் வந்து ஒரு கையை வச்சு அட்டாக் பண்ணுது, டேரில் வந்து அவன் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணுது. அந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்ணி இன்னொரு சீனும் காமிக்கிறாங்க. நம்ம அந்த பொண்ணு ட்ரெயின் பண்ணியிருக்கோம் இல்லையா மூக்கோ, அது வந்து சாபிட்டை விட்டு கேட்கும், அவ்வளோதானா நம்ம ஹீரோ செத்துருவானா அப்படின்னா, இல்லை பார்த்தல நீயே இந்த கல்லே அவன் வந்து 2ஆக கட் பண்ணான், இது வந்து பெரிய கல், அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருவான், நம்பிக்கையோடு இருப்போம் அப்படின்றான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வர கையை வந்து தலையிலே முட்டி டிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு கிட்ட போவான். அது கையிலேருந்தே மறுபடியும் கையாக வளர்ந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும், வெட்டி தள்ளி கிட்ட போயிடுவான். டோட்டல் கான்சன்ட்ரேஷன் ப்ரீதிங் வந்து யூஸ் பண்ணுவான், மூச்சை ஃபுல்லாக உள்ளே இழுத்து கிட்ட போவான், த்ரெட்டு காமிக்கும். டீமன் வந்து என்னுடைய கழுத்து வந்து திக்கானது, இவனெல்லாம் வெட்ட முடியாது, இவன் வெட்ட முடியாதுன்றது யோசிக்கும் போது இவனை வந்து கொல்ல போகிறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்து வெட்டிடுவான். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வாட்டர் சர்ஃபேஸ் ஃப்ளாஷை வந்து யூஸ் பண்ணி டீமனுடைய கழுத்தை வந்து துண்டாக்கிடுவான். அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து எபிசோட் 4 வந்து கட் பண்ணிடுறான், தொடரும்னு போட்டுடுறான். இதை வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக பார்க்கும்போது அந்த டீமனை கொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே புரியும். அந்தளவுக்கு கதையை கொண்டு போயிருக்காங்க. நான் வந்து ஷார்ட்டாக சொல்லணுமேன்னு சொல்லி சில டீட்டெயில்ஸ் எல்லாமே விட்டுருப்பேன். ஸோ இது வந்து நம்மளுடைய புது முயற்சி. இதுக்கு முன்னாடி இருக்க நம்ம
வீடியோ வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளை அதையே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இப்போ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹோப் இது பிடிச்சிருக்கும். உங்களுக்கு வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், பாய். கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க. அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம். அட பிக்காளிப்பழ, அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே.